நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே வேலை பார்த்து கஷ்டப்படுறேன். யாராவது என்னை உட்கார வச்சு ஒரு நாள் சோறு போடுறீங்களா? என்னடா பண்ற? இதுதான் உட்கார வச்சு சோறு போடுறதா? கவி, பூக்கடையில் பூ காலியா போச்சு, அதை இங்கிலீஷ்ல சொல்லணும். எப்படி சொல்லுவ? கவி, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, வீட்டை கூட்டுறா. சரி, கொள்ளையும் சேர்த்து கூட்டு. கவி, சட்டியில என்ன போட்டா என்ன ஆகும்? என்னடா பேப்பர் இது? ஐயோ, ஆடி தள்ளுபடியா? 12ல் 1 போச்சுன்னா 11. அப்ப இனிமே வருஷத்துக்கு 11 மாசம் தானா? எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமா பண்ணிருக்காங்க பாரு. நல்ல வேலை அந்த பேப்பர் எடுத்து நான் படித்தேன். இல்லைன்னா எல்லாரும் மாதிரி நானும் ஒன்றும் தெரியாமல் இருந்திருப்பேன். பள்ளி விழும் சாஸ்திரம் மாதிரி காக்கா அடிச்சா சாஸ்திரம் இருக்கான்னு பாக்குறேன்டா. இல்லடா, நான் தான் காக்கா அடிச்சு விட்டேன். கவி, ஸ்கூலுக்கா போற? உனக்காக அம்மா தோசைக்கு மாவாட்டி வச்சிருக்கேன்டா. நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஐயோ, ஆட்டின மாவை தூக்கி உள்ள வச்சுட்டு போன்னு சொன்னேன். சொல்லுங்க, சொல்லு. ஏ ஏ சொல்லு. ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லு. இந்த ஆப்பிள் இருந்து ஏ ஃபார் ஆப்பிள். அங்கே உட்காருங்க, இங்கே வரக்கூடாது. இங்கே உட்கார வரக்கூடாது. வருவாங்க. இந்த கீசா அதை கேட்ச் பிடி. கை அப்படியே போட்டு அப்படியே பந்து அப்படி ஜம்ப் பண்ணுங்க. அப்படி போட்டு போட்டு பிடிங்க. தம்பிட்டு வச்சிரு. அந்த தம்பி வெளியில் போயிட்டான், வாங்கி வருவான். வச்சிரு. அடி கம்பு குத்தியா அடிச்சுடுவாங்க. சொன்ன பேச்சு கேட்கணும். வா, உள்ள வா.